எங்க அப்பாவோட இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நியூஸ் கேட்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்டூப்பிடாக நிறைய விஷயங்கள் இன்னுமே நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும், டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்கு வந்து எப்போவுமே நான் மெசேஜ், நான் எங்கேயுமே அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, அப்பா பற்றி விஷயமா ஸ்கிப் பண்ணிடுவேன். அங்கே வந்து அப்பாவை ஏர்போர்ட்டில் இருந்து நைட் ஒரு 1 o'clock நான் தான் தனியாக போய் எல்லாமே நான் தான் தனியாக பண்ணேன். அந்த அப்பாவை எடுக்க கிட்ட போகும்போது அந்த ஒரு அந்த ஹார்ட்டில் இருக்க அந்த பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு ஐம் சாரி. ஐ திங்க் இன் அ வே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. நான் வந்து மதுரை. ஓகே. ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் சென்னை வந்து செட்டில் ஆகிறதுக்கே வந்து இனிஷியல் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ரொம்ப ஒரு பயத்தை கொடுத்தது. செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து யூ ஸ்டாண்டிங் ஆல் அலோன். நீங்களே உங்களை பார்த்துக்கிட்டு, இன்ஃபேக்ட் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி நீங்கள் தான். ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுது. அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். பட் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது எப்படி இருக்கு? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கொஞ்சம் என்னோட செல்ஃப் நினச்சி எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து இங்கே வரும்போது பிக் பாஸ் கிடைக்கும்போது எல்லாமே வந்து எதிர்பாராமல் எல்லாமே நடந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நம்ம கரியர் அமைச்சுக்கிறோன்றது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டோரி வந்து கேட்டு எப்படி ஓகே பண்ணுறதுன்றதே எனக்கு ஐடியா கிடையாது. அந்த டைமில் என்னை கைட் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்கலை. ஸோ ஏன்னா என்னோடய ஃபேமிலி வந்து இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இது சம்மந்தப்பட்ட யாரையுமே எனக்கு தெரியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் இருந்து இப்போ வரைக்கும் நான் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அதை வந்து என்னோடய செல்ஃப் பரவாயில்லையே, நம்ம வந்து இன்னும் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சமே ப்ரௌடாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து இங்கே வர்றது அப்படின்றது அது என்னோடய ஆசையாக இருந்தது. சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடக்கூடாது அப்படின்றது நான் எப்போவுமே நினைப்பேன். நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை மாதிரி நான் எங்கள் ஊர் ட்ரிங்கமல்லின்னு திருகோணமலையிலேருந்து கொழும்பு போகிறது அப்படின்றது வந்து எனக்கு பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. பட் எனக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமாவே வந்து எனக்கு சும்மா எப்போவுமே நம்ம வீட்டில் உட்காந்துடக்கூடாது, இந்த ஏஜுக்குள்ளே ஏதாவது பண்ணிடணும், கிளம்பிடணும், அது வந்து என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கிளம்புலேருந்து நான் என்னோடய வேலையை இன்னொரு ஜாப் என் கையில் இல்லாமலே நான் வந்து ரிசைன் பண்ணேன். எதுக்காகனா என் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில். எனக்கு யாரையுமே இங்கே தெரியாது, சென்னையில் யாருமே தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆஃபீஸில் எல்லோரும் கேட்கும்போது இல்லை நான் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு எங்கள் அப்பா கூட போய் செட்டில் ஆக போகிறேன் கனடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு என்னோடய ஒர்க் அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. அண்டு எனக்கு இந்தியா போய் ஏதாவது பண்ணணும், சென்னை போகணும் அப்படின்றது நான் வந்ததே கிடையாது. சென்னை மூவிஸில் பார்த்தது மட்டும்தான். ஆனாலும் அந்த ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது, கண்டிப்பாக வரணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மன தைரியமாக என்னன்னு தெரியல, மேபி தனியாக வந்தேன். ஸோ எல்லாமே அதுவாக நடந்தது. அண்ட் இப்போ மூவி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஒரு ஜேர்னி. இப்போ இருக்கிற லாஸ்லியாக்கு அந்த தைரியம் இருக்கா? இல்லை அதோட அதிக தைரியம் இருக்கா? இல்லை பயம் ஜாஸ்தியாக இருக்கா? எனக்கு ரொம்பவே பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு பயம். அண்ட் நானாக இருக்கிறதுல எனக்கு பயம் இருக்குது. எனக்கு தெரியல தாரா, நான் வந்து நிறைய விஷயம் இப்போ நீங்கள் கேட்டதும் நீங்கள் என்னை முன்ன பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது வந்து எது பேச முன்னாடியும் ஒரு வாட்டிக்கு ஒரு 4 வாட்டி என்னோடய மைண்டில் வந்து யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. மேபி அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். இல்லைனா நான் மெச்சூர் ஆகிட்டேனான்னு தெரியல எனக்கு. இல்லைனா நான் நிறைய பேரை என்னோடய
பாஸ்ட் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதா இருக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப யோசிச்சு பொறுமையா எல்லா விஷயமா இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக் பண்றதா இருக்கட்டும், ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் தாரா, எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. பேசுறதே வந்து எனக்கு ஒரு அதான் நான் கேட்டேனே வந்தது. நான் பேச போறேனா இப்போன்றதுமே எனக்கு, நான் பேச போறேன். ஒரு பயம். ஸோ இப்போ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து எல்லாமே இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ரீசனா? இல்லைன்னா நம்ம ஒன்று சொல்கிறது மிஸ்கவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயமா? இல்லை ஜென்ரலாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு ஜென்ரலாவே எனக்கு ஒரு பயம் தாரா. ஆ சி நம்ம புடிச்சவங்க இருக்காங்க, புடிக்காதவங்க இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் சிலருக்கு நம்மள புடிக்காது. அது அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் எனக்கே ஒரு பயம். என்னன்னே தெரியல. அது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல. முன்னாடி நான் அதான் சொன்னேன். இப்போ நான் வந்து இருந்துட்டு என்ன பாஸ்ட் நான் பிக் பாஸ் போயிட்டு நான் நானா இருந்ததா இருக்கட்டும், என்னோட ஜர்னியா இருக்கட்டும், நான் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபியர் இல்லாம நடந்த விஷயங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து என்னால பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. எனக்கு அந்த ஃபியர் வந்துடுச்சு. அது அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது? புரியுது இல்லை மேபி அ அ அந்த டைம்ல என்னோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அதுவா இருக்கலாம். இல்லன்னா அ என்ன பார்த்துக்கிறதுக்கு பேக் போனா எங்க அப்பா இருந்தாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு என்னன்னே தெரியல. பட் நான் பண்ண அந்த விஷயங்கள் தைரியமா ட்ரிங்கோலேருந்து கிளம்பு போனதா இருக்கட்டும், கிளம்புலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்ததா இருக்கட்டும், என்னோட டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆ வைல்டா இருந்த அந்த விஷயங்கள் இப்போ வந்து என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா, நோ. கண்டிப்பா முடியாது. ஸோ நீங்கள் அப்பா பற்றி பேசினதுனால ஐட் லைக் டு ஆஸ்க் ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பரிட்சயமான முகங்களா தான் நாங்க பார்க்குறோம். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு இம்பேக்ட் குடுக்கக்கூடிய ஷோ போத் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் த கண்டெஸ்டன்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட்லியாவ தனியா எங்களுக்கு தெரியாது. உங்களோட ஈக்குவேஷன் வித் யுவர் மதர், சிஸ்டர்ஸ், ஃபாதர் எல்லாமே வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நீங்க உள்ள சொல்லிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க வரதா இருக்கட்டும். அதுல வந்து ஸோ அப்பா 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 எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது அப்பாக்கு இருந்த அந்த பதட்டம், பயம் வந்து லைக் எவ்ரி அதர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதருக்கு இருக்கக்கூடிய அ நம்ம பொண்ணு ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்காளா? ஓகே தானா? அப்படி அந்த ஒரு பதட்டம், பயம் வந்து இருந்தது வந்து என்னால பார்க்க முடியுது. ஏன்னா எங்க அப்பாக்கு அந்த பயம் வந்து என் மேல எப்போதுமே உண்டு. ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்ல நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கும்போது லூசிங் யுவர் ஃபாதர் என்னலாம் மைண்ட் செட் அப்போ என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்து என்னலாம் நீங்க கோ த்ரூ பண்றீங்க? ஏன்னா நீங்க தான் எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். யூ கான்ட் பிரேக். இல்ல ஐ டோன்ட் வாண்ட் டூ புட் தாட்ஸ். நீங்க சொல்லுங்க. என்ன என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தது? அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நியூஸ் கேட்கும்போது, என்னால அத லைக் அத அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அத அக்செப்ட் பண்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 2, 3 டேஸ் தேவைப்பட்டது. ஓகே இது நடந்திருக்கு அப்படின்றது. ஓகே நம்ம அந்த பெர்சன் நம்ம திரும்ப பார்க்க மாட்டோம் அப்படின்றது. அண்ட் சி ஸ்டூப்பிடா நெறைய விஷயங்கள் இன்னுமே நான் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்றதா இருக்கட்டும், அ ஏதாவது ஒரு அ ஐம் சாரி. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா இருக்கட்டும், இல்லன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்கு வந்து எப்பவுமே நான் ஒரு மெசேஜ் கூட டைப் பண்ணி, ஸ்டில் ஐ அம் டூயிங் தட். யூ நோ? ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு ரொம்ப நான் எங்கேயுமே அத பத்தி பேசுறதே கிடையாது. இன்டர்வியூஸா இருக்கட்டும். அ அ ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் படம் ரிலீஸ் ஆயிட்டு, அ வெளியில வரும்போது யாரோ ஒருத்தங்க வந்து என்ட்ட கேட்பாங்க, "உங்க அப்பா பத்தி சொல்லுங்க." எனக்கு என்னோட அந்த ஏஜா இருக்கட்டும், இல்லன்னா எனக்கு அத ஹேண்டில் பண்ண தெரியாம, நான் அத எப்படி சொல்றேன்னா, அப்பா பத்தி விஷயமா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா, நான் ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிருவேன்றதுக்காக நான் அந்த விஷயம் அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லிருப்பேன். இப்போ எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது இருக்கும், நான் ஏன் அந்த மாதிரி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றது. ஏன்னா, என்னோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருந்தது அந்த டைம்ல. ஸோ, அ அப்பா பத்தின விஷயங்கள் வந்து அதிலிருந்து என்னால இன்னுமே அத கடந்து வர்றதுக்கு மேபி யாராலயுமே முடியாதுன்னு நெனைக்கிறேன். அ ஸோ அது எப்படி
அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோட லைஃப்ப வந்து லீட் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெரிய விஷயம் தாரா. அண்ட் ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் ஸ்டில் என்னோட சிஸ்டர்ஸ் எனக்கு பார்க்கும்போது கூட எனக்கு இருக்கும். அப்பாக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு ஆகும்போது, எனக்கு அப்புறம் என் ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க? அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் அவர் லாஸ்ட் மினிட்ல நெனச்சிருப்பாருன்றது நான் இன்னுமே யோசிச்சு பார்ப்பேன். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து நம்ம சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது பண்ணணும். நம்ம அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது என்னோட மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டுருக்கும். அண்ட் சேம் டைம் எனக்கு வந்து என்னோட கரியரும் வந்து என்னால விட்டுறக்கூடாது. ஸோ இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நாட்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ நம்மள பார்த்து இந்த பொண்ண பார்த்து நம்ம பரவாயில்லையே! நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போய் அங்க ஒரு படம் பண்றாங்களே! அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவங்களுக்கு வந்து, நான் வந்து ஒரு ஃபெயிலியரா எப்பவுமே இருந்துறக்கூடாதுன்னு நான் நெனைப்பேன். ஒரு 4 பேரா இருக்கட்டும், ஒரு 2 பேரா இருக்கட்டும், அ நம்மள மாதிரி பொண்ணு தானே, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தானே இவங்க, நம்ம ஊர்ல இருந்த பொண்ணு தானே, அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா ஒரு ஃபெயிலியரா என்னோட லைஃப் இருந்துறக்கூடாதுன்றதுக்காக, என்னோட கரியர் வந்து பார்த்து, பார்த்து, பார்த்து தொடர்ந்து படங்கள் பண்ணலன்னா கூடவுமே, அ ஒரு படம் பண்ணாலும் ஓகே. ஒரு நல்ல படமா பண்ணணும் அப்படின்றது கான்ஷியஸா இப்ப நான் ஒரு விஷயமா பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுதான். அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க ஃபீல் பண்றதே வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்ன்றது ஓரளவுக்கு என்னால சொல்லும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் நாங்க கேள்விப்பட்டோம் லைக் அப்பாவ கனடாலேருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கே ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 1 மந்த் ஆச்சு தாரா. அப்பாவ வந்து அது கோவிட் டைம்னதால. அது என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, அ இங்கேயுமே வந்து லாக்டவுன் இருந்தது. இங்கேருந்து நான் ஒரு 15 ஐ திங்க் ஒரு 12, 14 டேஸ் வந்து குவாரன்டைன் பண்ணியிருந்தாங்க என்னை இங்க சென்னையில. தென் சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு, அங்க வந்து நான் ஒரு 15 டேஸ் வந்து குவாரன்டைன். அந்த தனியா இருக்கது இருக்குல்ல, அந்த ஒரு ஒரு ரூம்ல அந்த டைம்ல தனியா கோ த்ரூ பண்ணது வந்து, ரொம்ப அது அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு என்னால தெரியல. ஆமா. தனியாவே அந்த ஒரு 4 ஏன்னா வெளியில அது எப்படி இருந்தது ரொம்ப பீக்ல இருந்தது. நம்மள யாரும் வந்து நேரா பார்க்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயமா இருந்தது. அந்த டைம்ல தனியா அத கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்பாவ அங்கேருந்து இங்க கொண்டு வரதுக்கு ஸ்ரீலங்கா எதுக்காக எனக்கு அப்பாவ ஸ்ரீலங்கா கொண்டு வரணும்னு இருந்ததுன்னா, அவரோட கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே வச்சுட்டு இருக்கும்போது, அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆ அ எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. நான் பிக் பாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களோட இதிலேயே தான் அப்பாக்கு பண்ணணும் அப்படின்னு சும்மா கான்வர்சேஷன் அப்போ விளையாட்டா சொல்லுவாங்க. அண்ட் அவருக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும். அவர் பொறந்து வளர்ந்த இடம். ஸோ எனக்கு கண்டிப்பா அங்க கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஒரு முடிவா இருந்தது. அ என்னோட தெரிஞ்சவங்க அ நெறைய பேர் சொன்னாங்க. 2 பேர் அப்பாவ லாஸ்ட்டா போய் பார்க்கலான்னு. கனடாக்கு போறதுன்னா 2 பேர் போலாம். எனக்கு அதுவும் இஷ்டம் இல்ல. ஃபேமிலில எல்லாருமே அப்பாவ பார்க்கணும்ல. நான் அம்மா போறதா இருக்கட்டும், இல்ல அம்மா ஒரு சிஸ்டர் போறதா இருக்கட்டும், எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஸோ அண்ட் பேக் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு எப்பவுமே இருந்தது, எங்க அப்பா சொல்லிட்டே இருந்தாங்க, எப்பயாவது எனக்கு ஸ்ரீலங்கா வரணும். நான் என்னோட கடைசி காலம் ஸ்ரீலங்கால இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக எனக்கு எப்படியாவது அப்பாவ அங்க கொண்டு வரணும்னே இருந்தது. தென் அங்க வந்து அப்பாவ ஏர்போர்ட்ல இருந்து நைட் ஒரு 1:00 நான் தான் தனியா போய் எல்லாமே எல்லாமே நான் தான் தனியா பண்ணேன். அங்க இருக்கிற அ இப்போ ஹோட்டல் விட்டு வெளியில போயிட்டோம் அப்டின்னா, அகைன் திரும்ப ஹோட்டலுக்குள்ள வர முடியாது. அ ஏன்னா குவாரன்டைன் இருந்ததால திருப்ப எடுக்க மாட்டாங்க. அங்க இருந்த ஒரு ஆர்மில பெரியவருக்கு அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது. ஒரு சிங்கள பெர்சன் அவர். அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்க இருந்து தனியா போயிட்டு அ அந்த ஏர்போர்ட்ல இருந்து அப்பாவ எடுக்க மட்டும் இருந்த அந்த ஸ்ட்ரகிள் வந்து, எனக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது, இல்ல ஏர்போர்ட் போகும்போது, அந்த அப்பாவ எடுக்க கிட்ட போகும்போது, அந்த ஒரு ஒரு அந்த ஹார்ட்ல இருக்க அந்த பெயின் ஜாஸ்தியாயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இன்னுமே எனக்கு அத யோசிக்கும்போது, நான் அத எப்படி பண்ணேன்னு இருக்கும். என்னால எப்படி அது முடிஞ்சது? தனியா நைட்ல 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்ட போட்டு, ஏர்போர்ட்லேருந்து குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. தனியா போய் சண்ட போடுறேன். அதுக்கப்புறம், "இல்ல எனக்கு இப்பவே எடுத்துட்டு போணும். இன்னைக்கே கொண்டு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாக்காக அவ்ளோ ஃபைட் பண்ணி, தனியா போயிட்டு, அவங்கள அங்கேருந்து எடுத்துட்டு போய் நிகம்பு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு, இது எல்லாமே நான் தனியா பண்ணேன்.
ஸோ இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் எப்படி பண்ணேன்னு இருக்கு. பட் எனக்கு அந்த டைம்ல அத பண்ணியே ஆகணும்னு இருந்தது. என்னால முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்பாவுக்கு வந்து நீங்க எப்போதுமே வந்து அந்த உங்கள நினைக்கும்போது ஒரு ஒரு பெருமை ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். நான் அத சொல்றேன் இந்த இடத்துல. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் யூ. நீங்க சொல்றது வந்து ஒரு கண்டிப்பா இமேஜினே பண்ண முடியாத ஒரு விஷயம். லூசிங் அப்பா இட்செல்ஃப் இஸ் ஒரு பெரிய ட்ராமா. அத தாண்டி அ அவங்கள வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்ற டைம்ல இருந்த அந்த சிச்சுவேஷனே வந்து ஒரு ட்ராமேட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப போல்டான ஒரு பெர்சன் தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஜஸ்ட் நீங்க கான்ஷியஸா இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு தோணுது. ஏன்னா, இது நீங்க சொன்ன மாரி எப்படி பண்ணீங்கன்றது எங்களுக்கே வந்து இப்ப நீங்க சொல்லும்போது, எப்படி இத பண்ணியிருப்பாங்க? இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லும்போதே எனக்கு அது நடந்தது எல்லாமே அப்படியே அ ஞாபகம் வருது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த பெரியவர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்காக தான் நாங்க ரிலீஸ் பண்ணி குடுக்குறோம். நீ இந்த நைட்டு 2 மணிக்கு வந்து இங்கேருந்து இவ்ளோ நான் வந்து சண்டை போடுறேன். எனக்கு பக்கத்துல யாரும் இல்ல. ஆனாலும் சிங்களத்துல நான் அவ்ளோ சண்டை போடுறேன். எனக்கு வேணும். நான் அப்பாவ இப்ப கூட்டிட்டு போணும். எனக்கு விட்டுட்டு முடியும். இவ்ளோ தூரம் வந்துட்டு என்னால விட்டுட்டு முடியாதுன்னு. முடியவே முடியாதுன்ட்டாங்க. நான் அவ்ளோ சண்டை போடுறேன். எதனால முடியாதுன்னு? ஏன்னா டைம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பண்ண முடியாது. நாளைக்கு அந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்பாவே. நான் ஆல்ரெடி அங்க நெறைய நாள் வச்சிருந்தாங்க கனடால. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து எனக்கு உடனே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துட்டு, திருப்பி அங்கேருந்து நான் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போனேன் அப்பாவ. கலாம்புலேருந்து ட்ரிங்கோக்கு. ஸோ அதனால அது லேட் பண்ணவே முடியாதுன்றதுக்காக நான் நைட் இருந்து அவ்ளோ சண்டை போடுறேன். கடைசியில அவர் வந்து எனக்காக தான் ஒத்துட்டாங்க. "நீ ஒரு தனியா வந்து நிக்கிற, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நைட் 2 மணிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க. உனக்காக நாங்க குடுக்குறோம், ஹெல்ப் பண்றோம்" அப்படின்னு தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து இப்போ அதான் நான் யோசிச்சு பார்க்கும்போது, எப்படி நான் பண்ணேன்? எந்த தைரியத்தில இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மைண்ட்ல வந்து இத பண்ணியே ஆகணுன்ற ஒரு 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 மைண்ட் செட் இருந்ததுன்னு நெனைக்கிறேன் அந்த டைம்ல. அந்த லாஸ்ட் லைக் வெரி பர்சனல் மொமெண்ட்ஸ்ல அந்த இடத்துலேருந்து நீங்க உங்க சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போற அந்த டைம்ல தான் நீங்க, அப்பா மட்டும் இருந்த அந்த ஒரு ஆமா. டைம்ல அப்போ ஏதாவது மனசுக்குள்ள நீங்க ஏதாவது யோசிச்சுக்கிட்டீங்களா? இல்ல ஒரு ப்ராமிஸ் குடுத்தீங்களா? இல்ல என்ன பார்க்கும்போது தோணுச்சு? ஏன்னா திங்க் உங்க ஃபேமிலிக்காக எங்கேயோ போய் இருந்து கஷ்டப்பட்டு உங்கள குடும்பத்தில இருக்கிற யாரையும் பார்க்காம, குழந்தைங்கள பார்க்காம, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் குடுக்கணும், அவங்க நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக எங்கேயோ போய் உழைச்சிட்டே இருந்த ஒரு மனுஷன். அட் லாஸ்ட் ஹி இஸ் ஃபைனலி ரெஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு அது வந்து இப்பவுமே வந்து என்னால அ என் மனசு வந்து அத ஏத்துக்காது. கண்டிப்பா. அது ஆனா அ அந்த டைம்ல எனக்கு என்ன இருந்ததுன்னா, ரொம்ப கொழும்புலேருந்து ட்ரிங்கோ கூட்டிட்டு போறதே ரொம்ப பிரச்சனை இருந்தது அங்க. அது ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல்னு வச்சுக்கோங்க. கொழும்புல தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஆர்டரா இருந்தது. ஸோ அந்த டைம்ல நெறைய ரிக்வெஸ்ட் லெட்டர்ஸ்லாம் இது பண்ணிட்டு, என்னோட மைண்ட்ல இருந்தது அப்பா சொன்ன விஷயத்துக்காக அப்பாவ எனக்கு அவர் அங்க கூட்டிட்டு போயிடணும் என் ஊருக்கு. அது மட்டும் தான் அந்த அந்த டைம்ல மைண்ட்ல இருந்ததே தவிர, வேற எதுவுமே இல்ல. நான் ஃப்யூச்சர்ல என்ன பண்ண போறேன்? அப்பா வந்து என்ன இப்படி நடுவுலயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்னோட ஃபேமிலிய எப்படி பார்த்துக்க போறேன்? நான் என்ன எப்படி பார்த்துக்க போறேன்ற எதுவுமே எனக்கு அந்த ஒரு 1 1/2 மந்த்ஸ் என் மைண்ட்ல எதுவுமே கிடையாது. இப்படி யார் கூடயும் பேச மாட்டீங்களா? லைக் ஃபேமிலில இருக்கிறவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்க இந்த மாதிரி எனக்கு தோணுது. எங்க அம்மா கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அம்மா வந்து ரொம்ப அப்பா பத்தி பேசினாலே ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட சிஸ்டர்ஸுமே அப்படிதான். அ அதனாலேயே நாங்க பெருசா அவரோட டாபிக்கே பேசுறது கிடையாது. பேசினா அது கடைசியில அழுகுறதுல தான் முடியும். ஒருத்தங்க சமாதானப்படுத்தணும். அண்ட் அதனால அந்த டாபிக்கே நாங்க எடுக்கிறது இல்ல யாருமே. ஆ பட் அதான் சொல்றேனே, இன்னுமே வந்து எனக்கு எப்போ அது ரியலைஸ் ஆகும்னா, சம்டைம்ஸ் என்னோட மொபைல்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஃபோட்டோஸ் தேடுறதுக்கா, இல்ல டாக்குமெண்ட்டரி ஸ்க்ரோல் பண்ணும்போது மேல போனா எங்க அப்பாவோட ஃபோட்டோஸ் இருக்கும். எனக்கு அவர அனுப்பிச்ச செல்ஃபீஸ் இருக்கும். அ அங்க அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அத பார்த்ததும் நான் டக்குனு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவேன். அப்பதான் எனக்கு கிளிக் ஆகும். ஆமா, எனக்கு இன்னுமே அந்த ஸ்கார் அப்படியே தான் இருக்கு. என்னால டக்குனு அத பார்க்க முடியல அப்படின்றது. ஸோ நான் நினைக்கிறேன் மேபி இன்னும் டைம் ஆகலாம். இல்லன்னா மேபி அந்த ஸ்கார் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். லைஃப் பூராவுமே நினைக்கிறேன் நான். தெரியல தாரா. லாஸ்ட் கான்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா? அப்பா கூட பேசினது. ஐ மீன் அது லாஸ்ட்ன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட். ஓகே. ஸோ அந்த கான்வர்சேஷன்ல என்ன அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? இல்ல என்ன பேசிக்கிட்டீங்க ஞாபகம் இருக்கா?
ஏதோ ரேண்டமா யாரோ ஒருத்தங்கள பத்திட்டு பேசிட்டு இருக்கும்போது எங்க அப்பா சொன்னது. பட் அத நான் இன்னுமே ஃபாலோ பண்றேன். யாரையுமே பிளைண்டா நம்பாத அப்படின்னு. யாரோ ஒருத்தங்கள பத்தி நான் சொல்லும்போது, ஹி வாஸ் லைக் அ யாரையுமே பிளைண்டா நம்பாதம்மா. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ நான் இன்னுமே அத வந்து ஃபாலோ பண்றேன். அவர் வந்து சொன்னது. அது லாஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. பட் லாஸ்ட் கால் பேசும்போது, நான் வந்து எல்லாருமே ரொம்ப டக்குன்னு அப்படியே ட்ரஸ்ட் பண்ற ஒரு பெர்சன் தான். எங்க அம்மாக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். "அம்மா அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்க ரொம்ப ஸ்வீட்" அப்படின்னு. எங்க அம்மா இன்னுமே சொல்லுவாங்க, "உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான்" அப்படின்னு. அந்த மாதிரி நான் யாரோ ஒருத்தங்கள பத்தி எங்க அப்பாட்ட சொல்லும்போது, அப்பா டக்குன்னு எனக்கு ஸ்ரீலங்கன் ஸ்லாங் இடையில இடையில வந்து டக்குன்னு சொன்ன விஷயம் அதுதான். அ "யாரையுமே சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ணாதம்மா" அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னது லாஸ்ட்டா. ஐ திங்க் நான் சொன்ன மாரி இஸ் ஆல்ரெடி ப்ரவுட். அம் சி சக்சஸ் அப்படின்றது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் அ பட் அவரு வந்து உங்கள நெனச்சு ரொம்ப பெருமை தான் பட்டுட்டுருக்காரு அப்படின்றது எனக்கு சொல்லணும்னு இந்த இடத்துல தோணுது. அ கமிங் பேக் டு யுவர் கரியர், ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்ல நம்ப இந்த கேமரா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து, அம் என்ன அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், தே ஷுட் பி அந்த ஸ்மைலோ, அந்த எனர்ஜியோ அது குறைச்சிக்கவே முடியாது. ஏன்னா, அதுவும் இதுவும் வேற வேற இட்ஸ் அ பேரலல் திங் அப்படின்றது வந்து சிலப்போ அன்ஃபார்ச்சுனேட்டா தோணும். ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கும்போது, சடனா ஒரு பாயிண்ட்ல ஹிட் ஆயிருக்கணும். "நோ ஐ ஹேவ் அ கரியர். நான் என்ன பண்ண போறேன்?" அப்படி. அந்த பாயிண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் இங்க நீங்க சொன்னீங்க இனிஷியலா வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கோ, என்ன மாரி ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்றதுக்கோ அப்படி ஆள் இல்ல அப்படின்னு. இன்னைக்கும் நீங்க தனியா தான் பண்றீங்களா? இல்ல ஒரு மென்டார்ஸ் இல்லன்னா ஒரு சப்போர்ட் யாருமே பண்றதுக்கு, எனக்கு டிஸ்கஸ் கிடையாது. பண்றதுக்கு? நோ. ஓகே. அண்ட் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நான் நெறைய விஷயமே லேர்ன் பண்ணேன். எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போறதா இருக்கட்டும். அண்ட் பேசிக்கா எனக்குமே வந்து இந்த கரியர் வந்து பிக் பாஸ்லேருந்து அமைஞ்சது. நான் நடிக்க போறேன் அப்படின்றது என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அதிலிருந்து இது பிக் பாஸ் போயிட்டு அங்கிருந்து நடந்தது தான் இது. இதுக்காக நம்ம என்னலாம் நம்மள மாத்திக்கணும், நம்ம என்ன கத்துக்கணும் ஒவ்வொரு மூவிக்கும். அ ஒரு டிரெக்டர் கூப்பிட்டா நம்ம போயிட்டு ரிஹர்சல் போறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டீமுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு கதை எப்படி சூஸ் பண்றதா இருக்கட்டும், எந்த புரொடக்ஷனுக்கு கீழ வருதுன்ற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஓவர் த பீரியட் நான் கத்துட்ட விஷயங்கள் தான். ஆ ஆனாலுமே நீங்க சொன்ன மாதிரி நமக்குன்னு மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம கேமரா முன்னாடி சிரிக்கணும். இது எல்லாமே எப்பவுமே இருந்திருக்கு. மேபி உங்களுக்கு கூட அது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆங்கரிங் பண்ணும்போது இருந்தே நான் ஷோஸ் பண்ணும்போது எனக்கு சம்டைம்ஸ் ஏதோ ஒரு வீட்ல பிரச்சனையா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளமா இருக்கட்டும், நான் அன்னைக்கு அழுதுருப்பேன். ஆனாலுமே சிரிச்சுட்டு வந்து நான் அன்னைக்கு ஷோ பண்ணோம். அதே தான் சேம் மூவிஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஆக்டிங் கரியர்லயா இருக்கட்டும். பட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்டின்னா, ஈஸியாவே ஜட்ஜ் பண்ணிர்றாங்க. இவங்க தானே, இவங்களுக்கு என்ன அப்டின்ற ஒரு மைண்ட் செட் போயிரும். இல்லன்னா இவங்க ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் அது உண்ம கிடையாதுல்ல தாரா. அ ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த வெயில்ல அ அவ்ளோ கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதா இருக்கட்டும். நைட்ல வந்து தூக்கம் இல்லாம நைட் ஷூட்ஸா இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து எல்லாமே டெடிகேஷனா தான் எல்லாருமே நான் சொல்லல. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது ஈஸியா ஜட்ஜ் பண்றது எனக்கு இன்னுமே அதில உடன்பாடு இல்ல. முன்னாடி வந்து நானே வந்து அ ஸ்ரீலங்கால இருக்கும்போதா இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்குள்ள வர முன்னாடி இருக்கட்டும், எனக்குமே அந்த ஒரு இருந்தது. கண்டிப்பா. ஜாலியா இருப்பாங்க போல, அப்படியே ஜாலியா இருக்கும் வொர்க் பண்றது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத்துன்னு தான் நெனைக்கிறேன்ல. சிலப்போ அந்த அந்த கிளாம் ஃபேக்டர் அதுவுமே அந்த அந்த ஃபன் பார்ட்டும் இருக்குன்னு நெனைக்கிறேன்ல ஒரு ஆக்டருடைய லைஃப்ல. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ திஸ் பார்ட். இது வந்து எப்போதுமே வெளிய தெரியுது. இது வெளிய தெரியறதில்லன்னு ஆமா. நெனைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். 2மே இருக்கும். பட் இந்த விஷயங்கள் வெளியில தெரியுது. மத்தது வெளியில தெரியவே இல்ல அப்படின்றது நெனைக்கிறேன் நான். அதுவும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா, அ கரியர் மட்டும் வச்சுட்டு அவங்க வெளியில இருக்கிற தோற்றம் மட்டும் வச்சுட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். மேபி. இப்போ வந்து உங்க சீசன்ல இருந்த எல்லா பிக் பாஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட பாத் வந்து நல்லா வ அமைச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லையா? லைக் நீங்க எல்லாரும் அந்த பாய்ஸ் கேங்ல இருந்த எல்லாருமே. ஸோ பி இட் சாண்டி மாஸ்டர்னா வந்து சாண்டினா வந்து தலைவருக்கே போய் கொரியோ பண்ணிட்டு வந்துட்டாரு. உலகநாயகன கொரியோ பண்ணிட்டு வந்துட்டாரு. சாண்டினாவோட அப்போ டச்ல இருக்கீங்களா? இப்போ ரீசென்ட்டா வந்து பிக் பாஸ் வந்து ரீவிசிட் பண்ணும்போது, பக்கத்து ஸ்டூடியோல தான் சாண்டிக்கு வந்து ஜோடி சீசனோட ஜட்ஜா இருக்காங்க. ஸோ, நான்
சர்ப்ரைஸா போய் பார்க்க போனோம். போயிட்டு நாங்க ஒரு 1 ஹவர் பேசிட்டு இருந்தோம். ஜாலியா பேசிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து எனக்கு எங்க சீசன்ல இருக்க யார பார்த்தாலுமே, இது வந்து ஆ நாங்க ஒரு 3 மந்த்ஸ் ஒண்ணாவே உள்ள இருந்ததால, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். இப்பதான் ஏதோ ரொம்ப வருஷம் பேசிட்டு, ஒரு 2 நாள் பேசாம பேசுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம், பேசுறோம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே எப்பவுமே இருந்தது கிடையாது. "ஏய் லாஸ் என்ன இங்க பண்ற? வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்க சீசன்ல நடந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், இல்ல அவன் இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவா இருக்கட்டும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ரேஷ்மாவ எதர்ச்சியா ஒரு காஃபி ஷாப்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன ரெகக்னைஸே பண்ணல. நான் லாஸ்ன்றத. ரொ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கட்டி பிடிச்சுட்டு, அவங்க அழுதாங்க ஆக்சுவலா. அப்பாக்கு நடந்தது. அதுக்கப்புறம் நான் ரேஷ்மாவ அன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்குமே வந்து ரேஷ்மாவ பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஏதாவது ஒர்க்னா கேளு, சொல்லு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு யார பார்த்தாலுமே அந்த பாண்டிங் வந்து அவ்ளோ எமோஷனலா ஒரு கனெக்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் உள்ளுக்குள்ள வந்து சில விஷயங்கள் நடந்தது. வெளில வந்துட்டு லைக் அது வேற மாரி ஆகுது. நீங்க எவ்ரிபடி இஸ் லைக் மூவ்ட் ஆன் வித் தேர் ஓன் வொர்க் அப்படின்னு இருக்கும்போது, கவின் அவர்கள் கல்யாணம் பண்றாரு. அந்த பர்ட்டிகுலர் டைம்ல உங்கள சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உண்மையா? நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? அந்த டைம்ல ஏதாவது ஒரு இவங்க ரொம்ப ஜெலஸா இருக்காங்க, இல்ல அந்த மாரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல தாரா, நான் வந்து சோஷியல் மீடியால சம்டைம்ஸ் அந்த டைம்ல அ வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் போடும்போதா இருக்கட்டும், இல்லன்னா அ நான் ஏதாவது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம நான் வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போதா இருக்கட்டும், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அத விட நான் எப்படி யோசிச்சேன்னா, அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலில இருக்க அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கும்போது, அது நல்லாவே இருக்காதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல ஒரு இன்டர்வியூஸ் நெறைய குடுக்கும்போது கூட, என்னால எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். பட் அதையும் தாண்டி சில பேர் வந்து அத பத்தியே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு இருந்தது வேண்டாமே, போதுமே இத விட்டுறலாமே. எல்லாருமே அவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆயி போகும்போது, அது நம்ம பேசுற இந்த டாபிக் வந்து இன்னொருத்தங்களோட லைஃப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட சப்கான்ஷியஸா என்னோட மைண்ட்ல அது எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு சோஷியல் மீடியால நெகட்டிவா அந்த டைம்ல இருந்தது. பட் நார்மலாவே நான் அத பெருசா கண்டுக்கிறது இல்ல தாரா. ஏன்னா எனக்கு பர்சனலா எனக்கு ஒருத்தங்க ஏதாவது பண்ணும்போது தான் எனக்கு அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். சோஷியல் மீடியாலலாம் ஓகே தான். அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அதுல என்ன திட்டுறதாலயோ, இல்ல ஒரு வேற யாரையோ திட்டுறதாலயோ கூட அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் போ ஆ அ இல்லாம போற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியால இருக்க நெகட்டிவிட்டி வந்து சத்தியமா என்னோட ஹார்ட்டுக்கு நான் எப்பவுமே எடுத்துக்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் நான் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்பேன். ரொம்ப பேடான கமெண்ட்ஸ் ரொம்ப எங்க அப்பாவோட இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இத பார்க்கும்போது வந்து இவ்ளோ கூட ஒருத்தங்களால எழுத முடியும். இவ்ளோ மோசமா கூட ஒருத்தங்களால எழுத முடியுன்றத பார்க்கறதுக்கு கூட நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து எந்த விதத்திலயுமே என்ன ஹர்ட் பண்ணாது. இந்த சோஷியல் மீடியால வர நெகட்டிவிட்டீஸ். ம். நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த டைம்ல குடுத்த இன்டர்வியூஸ்ல சில கொஸ்டின்ஸ் அபௌட் கவின் இருந்தது. அண்ட் நானும் பார்த்தேன். நீங்க தி வே யூ ஹேண்டில்ட் இட்ன்னு வந்து அ லைட்டா நமக்கே ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஐயோ! இவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க? அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நம்ம கேட்கிற ஒரு விஷயம் அவங்கள பாதர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் எல்லாருமே வந்து இருப்போம். ஐயோ! என்ன சொல்லப் போறாங்க? அப்படின்னு இருக்கும்போது, நீங்க தி வே யூ ஹேண்டில்ட் இட். ஐ திங்க் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. ஓகே நல்ல வேளை நம்ம எதுவும் தப்பா கேட்கல. அப்படி அந்த மாதிரி தான் உங்களுடைய பதில்கள்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஒண்ணு வேணும் ஒண்ணு. இன்னொன்னு நிஜமாவே நீங்க வந்து மூவ் ஆன் ஆயி, நிஜமாவே ஒரு விஷயத்த வந்து அது ஒண்ணு நடந்தது. அது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அ எனக்கு அதுல பெருசா ஒப்பீனியனும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி நீங்க அழகா அதுலருந்து டிட்டாச் ஆயிட்டீங்களோ அப்படின்றது வந்து புரிஞ்சுது. இஸ் இட் ட்ரூ? ஆமா, ஆமா தாரா. சி நம்ம ஒரு லைஃப்ல ஒரு டைம்ல நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. பிக் பாஸ்ல நடக்கும்போது அது யாருமே பிளான் பண்ணியோ, எதுவுமே பிக் பாஸே வந்து நான் பிளான் அதுவே ஆக்சுவலி ப்ராசஸே பண்ணியிருக்க முடியாதுல்ல பிக் பாஸ் வீட்ல. ஆமா. அண்ட் நேச்சுரலா நடந்த சில விஷயங்கள். ஸோ வெளியில வந்து பார்க்கும்போது, அந்த 2 பேருக்கு அது அந்த இடம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்டின்னும்போது, அவங்க அவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆகுறாங்க. அது நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்ட் அ
நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். மேரேஜ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து எனக்கு பர்சனலா அது எவ்வளோ தூரம் அ கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே யோசிப்பேன். ஸோ ஒரு 2 பேருக்கு இடையில வந்து செட் ஆகல அப்படின்னு அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா, அது ஓகே அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மேரேஜ் மட்டும் போயிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே அதில அவங்க ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அவங்க டைமா இருக்கட்டும், எல்லாமே அதில இன்வெஸ்ட் பண்ண போறோம். நம்ம மேரேஜ்ன்ற அடுத்த ஸ்டேஜ் போகும்போது. ஸோ அதுக்கு முன்னாடியே 2 பேருக்கு இடையில வந்து செட் ஆகல, இல்ல அ பேசும்போதே இல்ல, இல்ல இது இதுக்கு மேல வொர்க் ஆகாது அப்படின்னு நெனைக்கும்போது, அந்த இடத்துல அது பிரிஞ்சு போறது நான் ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அண்ட் அது பெயின்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருந்தது. எனக்கு ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ் இருந்த அந்த பெயின் இருந்தது. ஏன்னா, அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே அது ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. உள்ள என்ன நடந்தது அந்த 2 பேருக்குள்ள அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு தெரியும்ல, நம்ம என்ன பண்ணோம். அண்ட் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, அது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நடந்ததாலயோ என்னவோ தெரியல. எனக்கு அண்ட் சீசன் 4 எங்க அப்பாவோட இது முடிச்சதுக்கப்புறம் சீசன் 4 ஆஃப்டர் பார்ட்டிக்கு வந்து நான் போக வேண்டியதா இருந்தது. ஏன்னா, அ விஜய் டிவியோட ஹெட் வந்து எனக்கு பிரதீப் சார் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, எங்க அப்பாவோட அந்த டைம்ல. ஸோ சார் மீட் பண்றதுக்காக சார் அந்த டைம்ல அங்க தான் இருந்தாங்க. ஸோ சார் மீட் பண்றதுக்காக எனக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ வெளியிலருந்து எனக்கு அந்த செட்ட பார்க்கும்போது கூட, எனக்கு ரொம்ப பதட்டமா, ஆன்ஷியஸா இருந்தது. ஏன்னா நெறைய விஷயங்கள் அந்த டைம்ல அங்க நடந்திருந்தது. எங்க அப்பாவா இருக்கட்டும், நான் லைஃப்ல பர்சனலா அந்த இடத்துல நடந்ததா இருக்கட்டும். அப்பதான் நான் அத ரியலைஸ் பண்ணேன். இல்ல நமக்கு இனிமே அந்த சில விஷயங்கள் ஹீல் ஆகாம இருந்தது அப்படின்னு. பட் அ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே டைம் வந்து எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிரும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாமே மாறிடுச்சு, மறந்துடுச்சு. பட் அந்த டைம்ல சொல்றேன். அந்த ஒரு 1 1/2 இயர்ஸ்ல வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஓகே எல்லாமே எல்லாமே ஒரு கட்டத்துல அ கடந்து போகணும்ல. அதுதான் சொல்லுவோம்ல மெச்சூரிட்டின்னு நான் நெனைக்கிறேன். மேபி எல்லாமே கடந்து போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாமே நடந்தது அப்படின்றது இருக்கு. அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஏதாவது மாறியிருக்கா? ஐ மீன் வேர் யூ லைக் ஸ்கேர்ட் ஆர் நாட் ரெடி யெட் அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லன்னா அப்படி போட்டு குழப்பிக்கலையா நீங்க? ரொம்ப வருஷமா வந்து எனக்கு அ ஒரு பயம் இருந்தது. ரிலேஷன்ஷிப் மேலயா இருக்கட்டும், இல்லன்னா நான் எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கட்டும். நான் வந்து ரொம்ப போல்டா தான் சொன்னேன்ல, ஒரு டிசிஷன் நான் எத பத்தியுமே யோசிக்காம ஒரு விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும். அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நெனச்சேன் நான் என்ன. இல்ல எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். பொறுமையா தான் டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும். அண்ட் நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து எந்த விதத்திலயுமே நம்ம ஃபேமிலியையோ, நம்மள சுத்தி இருக்கவங்களையோ வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ அந்த விதத்தில வந்து என்னோட அ யோசிக்கிற விதங்கள் மாறியிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ இருந்த எனக்கும், இப்போ இருக்கிற லாஸ்லியாக்கும் நெனைக்கிறேன். அண்ட் எல்லாமே தனியா பண்ணிட்டுருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா, நீங்க தான் அத யூ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் இட். இல்ல ஆடிஷன்ஸ் குடுக்கணுமா இருக்கும். அந்த மாதிரி யூ ஆர் ஷேப்பிங் அப் யுவர் கரியர் அப்படின்னு இருக்கும்போது, இந்த இந்த பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் நமக்கு அது சைன் பண்ற வரைக்கும் அது நிரந்தரம் இல்ல அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் நம்ம இருக்கோன்ற மாதிரி, நீங்க எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு எப்பாவது உங்கள நோக்கி இந்த கேள்வி வந்திருக்கா? "என்ன லாஸ்லியா வந்தீங்க, நல்லா பாப்புலர் ஆனீங்க. பெருசா அதுக்கப்புறம் படம் பண்ற மாதிரி இல்லையே! அ என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்?" அந்த மாதிரி நெறைய வாட்டி தரேன். நெறைய வாட்டி. இப்போ லாஸ்ட் டைம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ணும்போது கூட நெறைய பேர் அத கேட்டிருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா, எங்க சீசன் முடிஞ்சதுமே கோவிட் வந்துடுச்சு. 2 இயர்ஸ். அண்ட் அதில தான் எங்க அப்பாவோட விஷயமும் நடந்தது. அண்ட் அந்த 2 வருஷமே வந்து எனக்கு அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே தெரியல. ரொம்ப எனக்கு ஒரு ஹேண்டில் பண்றதுக்கோ, இல்ல கத்துக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது அந்த டைம். அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு, ஓ! இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு மூவி நடக்கிறதே வந்து இப்படி நரேஷன் கேட்டு, அதுக்கப்புறம் இப்படி இப்படி நடக்கிறன்றது அந்த ப்ராசஸே எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது, சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா சில படம் நம்ம பண்ணியிருப்போம். அது ரிலீஸ் ஆகியிருக்காது. இல்லன்னா சில படங்கள் நாங்க பண்ணி பூஜை கூட போட்டிருப்போம், படம் பண்றதுக்கு. பட் அது வந்து நடக்காம இருந்திருக்கும். சில படங்கள் வந்து நடந்து, அது வந்து இன்னொரு ஹால்ஃப் பண்ணி முடிக்க முடியாத சிட்யூவேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நெறைய நடந்திருக்கும். ஸோ
அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்றதுன்னா, நான் சொன்னேன் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ரிலீஸ் ஆயிரும்னு நெனைக்கிறோம். அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் சொல்ல முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது எல்லாமே எப்படி நடந்தது? இல்ல இந்த படம் இதுக்காக தான் நடக்கல. இது பூஜை போட்டு இதோடயே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். சிலப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் படம் உங்களுக்கு கண்டிப்பா அதுலேருந்து நெறைய டேக் அவே இருந்திருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டேல இங்க அப்படி தானே பார்க்கப்படுது. ஒரு படம் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா, அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் வேறையா இருக்கு. ஒர்க் ஆகலன்னா, அது வந்து உங்களோடயே அப்படியே உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸோடயே அது ஸ்டாப் ஆயிடுது இல்லையா? ஸோ சில நேரங்கள்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்ம ஒர்க் ஆக மாட்டேங்குது சில விஷயங்கள் இல்ல தாரா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போதே ஃப்ரெண்ட்ஷிப் படமா இருக்கட்டும், பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கே வந்து அ ரொம்ப பிளைண்டா இருந்தது. அ கேமரா முன்னாடி போய் நடிக்கிறதே வந்து வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. நான் நெனச்சேன் அது ரொம்ப ஈஸியான விஷயம் போல ஆக்டிங் அப்படின்றது. பட் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஸோ ஆங்கரிங் பண்ணிருக்கோம். கேமரா பயம் இல்ல. ஆ பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. பட் அப்படி கிடையவே கிடையாது தாரா. ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்டிங்ன்னு நெனைக்கிறேன் நான். ஸோ அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன அ பர்சனலா யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மள எப்படி வந்து காமிக்க போறோம் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி. எனக்கே வந்து என்ன பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு ஒரு சீன் பண்ணும்போது புடிச்சிருக்கா? இல்ல இந்த பொண்ணு அந்த அந்த ஒரு சீன ஜஸ்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்றா? அப்படின்ற விஷயங்களுக்காக வொர்க் பண்ணணும்ன்றது தான் இருந்தது. ஒரு படம் வொர்க் ஆகுது, வொர்க் ஆகல. பட் எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல காலடி எடுத்து வைக்கும்போது, இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூஸ் ரீடிங்க்கு போறேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு நல்லதா நடந்திருக்காது. பட் அது ஒரு சின்ன விஷயம். ஆனா படம் ஒண்ணு பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதிலேருந்து அடுத்த படத்துல நான் என்ன பண்ணேன்? எவ்ளோ இம்ப்ரூவ் பண்ணேன்? இதுக்கு அடுத்த படத்துல நான் எவ்ளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்? இப்போ என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கே என்ன புடிச்சிருக்கா? அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா கண்டிப்பா ப்ரீவியஸா பண்ண படங்கள்ல எனக்கே என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவ்ளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் இந்த பொண்ணு. ஆக்டிங் வைஸா இருக்கட்டும், லுக்கிங் வைஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது பர்சனலா நான் எனக்காக எடுத்துட்ட கோலா, பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா வந்து நான் அத கன்டினியூஸா பண்ணிட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். மேபி அதில சேஞ்சஸும் நான் பார்த்துருக்கேன். இல்ல எங்களுக்கும் தெரியுது. தி வே யூ லுக், தி வே யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப், தி வே ஒரு கண்டக்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஆக்டிங்லயுமே வந்து அந்த சேஞ்ச் வந்து எங்களுக்குமே நெக்ஸ்ட் நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்க வந்து தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூவா நீங்க வந்து பார்த்துக்கிறதுக்கான முயற்சியில இருக்கீங்கங்கிறது வெளியில தெரியுது. அ எஸ் டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. நான் உங்கள இயர்ஸ் பேக் பார்க்கும்போது நீங்க இருந்ததுக்கும், இப்போ நீங்க இருக்கிறதுக்குமே வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல் நீடட் அப்படின்றதும் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யூர் ஜாப் நீடட் அண்ட் புடிச்சிருக்கு அப்படின்றதுமே வந்து தெரியுது. அண்ட் இன்னொன்னும் தெரியுது அது ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். ஒரு பொண்ணா திருப்பியும் நான் ஜெண்டர் இங்கே கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, யூர் அவே ஃப்ரம் யூர் ஃபேமிலி. ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒருத்தவங்க இல்ல அப்படின்னும்போது அது ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். அண்ட் இட்ஸ் a வெரி காம்படிட்டிவ் ஸ்பேஸ் நீங்க இருக்கிறது. அண்ட் எவ்ரிடே யூ ஷுட் பி தேர். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் தி ஸ்ட்ரகிள் இஸ் சோ ரியல் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. சி நீங்க சொல்லும்போது எனக்கு அது கேட்கும்போது, ஆமா நம்ம இவ்வளோ விஷயம் தனியா இருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆ நம்ம தான் ஃபேமிலி பார்த்துக்கணும். நம்ம தான் நம்மளையே பார்த்துக்கணும். நம்மளையே நம்ம பார்த்துக்கிறன்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். தெரியாத ஒரு இடத்துல வந்திருந்து, நம்ம வீட்டு ரெண்ட் குடுக்குறதா இருக்கட்டும், நம்ம கிளம்பி ஃபைனான்சஸ் ஹேண்டில் ஆமா. பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஈஸி கிடையாதுல்ல. அ அதே அதே டைம்ல வந்துட்டு நமக்கு கீழ 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட லைஃப் எப்படி போப்போது? அவங்கள வந்து நம்ம எந்த கைட் இடத்துலயுமே பண்ணி. ஆமா. நம்ம பண்ண அதே மிஸ்டேக்ஸ் அவங்க எங்கேயுமே பண்ணிறக்கூடாதுன்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து தனியாளா இருந்து யோசிக்கும்போது சம்டைம்ஸ் ஆமா. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எஸ். யாருமே நமக்கு வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி அத அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நம்மளே அப்படி அப்ரிஷியேட் ஆமா. பண்ணிக்கிறதா வந்து விஷயம்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அண்ட் அம்மா எவ்வளோ ஹேப்பியா இருக்காங்க உங்களுடைய இந்த ஜர்னிய பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் கீப்பிங் படத்துக்காக அ கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தாங்க. ஆ. நான் தான் அவங்கள கூப்பிட்டேங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா படத்துக்காக அம்மாவ வந்து "அம்மா போகாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நான் அவங்கள இங்க ஸ்டே பண்ண வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. அண்ட் வீட்ல வந்து அத பத்தி தான் பேசிட்டே இருந்தாங்க. ஏன்னா ப்ரீவியஸா பண்ண படத்திலிருந்து அவங்க வந்து
இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதில தெரிஞ்சது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னோட சிஸ்டர் கூட ஒரு 2, 3 வாட்டி படம் போய் பார்த்தா, என் கூட வந்தா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஷி இஸ் லைக், "அக்கா நீ பண்ணது வந்து நீ ப்ரீவியஸா பண்ண படத்துக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாரு. உன்னோட லுக் வைஸா இருக்கட்டும், உன்னோட ஆக்டிங் வைஸா இருக்கட்டும், யார் என்ன சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன் பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒரு குட்டி சியர் லீடர் மாதிரி அவ நெறைய இன்புட்ஸ்லாம் குடுத்துட்டு இருந்தா. எனக்கு அது கேட்கும்போது, அவங்க என் கூட இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க கூட்டிட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லையா அவங்கள? கூட்டிட்டு வரதுக்கான எல்லா இதுவும் பண்ண தாரா. பட் கொஞ்சம் எங்க தங்கச்சிக்கு ஸ்கூல் அட்மிஷன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க இங்க வர முடியல. அதுக்காக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன் லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ் முன்னாடி. பட் அதுவுமே நடக்கல. பட் ஓகே. அதுக்கப்புறம் அவ திருப்ப டைம் கேப் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே அவ வந்து ஸ்டடீஸ் கன்டின்யூ பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் மேபி பார்ப்போம் இன்னொரு 1, 2 இயர்ஸ்க்கு அப்புறம். அண்ட் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிறது ஜென்டில் விமனுக்காக. ட்ரெய்லர் கொஞ்சம் பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே. நீங்களுமே வந்து என்ன மாதிரியான ரோல்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். பட் அந்த ரோலில் வந்து நீங்கள் பயங்கரமாக ஃபிட் ஆனதை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஜென்டில் உமன் படம் வந்துட்டு நம்ம 3 இயர்ஸ் முன்னாடி ஷூட் பண்ண படம். இது வந்து என்னோட 3rd மூவியா இருந்தது அந்த டைமில். ஸோ யோஷ்வா வந்து கதை சொல்லும்போதே ஒரு மாதிரி இந்த படம் பொயட்ரிக்காக இருக்குமா இல்லை டார்க்காக இருக்குமா அப்படின்றது ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு சொல்லணும். பட் இதில் 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அனா, பூர்ணி. அனா வந்து என்னோட கேரக்டர், லிஜோமோல் அவங்களோட கேரக்டர் வந்து பூர்ணி. ஸோ 2க்குமே வந்து நிறைய ஒத்தே போகாத மாதிரியான கான்ட்ரடிக்ட் பண்ணுற 2 கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் ட்ராவல் ஆகும். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷனில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு. அதுலேருந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து கதை எப்படி ட்ராவல் ஆகுறது அப்படின்றது அன்னபூர்ணி. ஸோ டீசர் பார்க்கும்போது எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது அவங்களோட. நான் வந்து முன்னாடி ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட நான் சொன்னேன், கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துக்கணும்னு. ஸோ அதே மாதிரி இந்த ஜென்டில் உமன் படமுமே ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் பேக் டு பேக் வந்து உங்களை பார்க்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப கிடைக்குது. சந்தோஷமா இருக்கு தாரா. லாங் பேக்குக்கு அப்புறமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் எனக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அடுத்த படம் மார்ச்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை பார்த்துருக்கோம். அதுக்கான ஒரு இடம் வந்து கிடைக்குது. அதுவும் அடுத்தடுத்ததா கிடைக்குதுன்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய கரியர் நீங்கள் நினச்சபடி பெஸ்ட்டாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ ஐ திங்க் அது உங்களை வந்து கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துட்டே இருக்குது. இன்னும் சேரும்னு நான் நம்புகிறேன். தட்ஸ் வெரி வார்ம். தேங்க் யூ. உங்க Best கூட wishes. பேசினது. தேங்க் யூ ஸோ மச் தாரா. தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது. நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோமா நிறைய நினச்சி குரூப்பாக நம்ம எல்லாம் பேச போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். தனியாவா அப்படிங்கும் போது பதட்டமாக இருந்தது. பட் தாரான்னும் போது எனக்கு ஜாலி. ஓகே தாரா எனக்கு தெரியும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா போச்சு தாரா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ மனசு விட்டு பேசின மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க் யூ ஸோ மச். கிளாட் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னா ரொம்ப ரொம்ப Thank you. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Supreme Mobiles in Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. MCR Pure Cotton Club, formals and casual shirts.